ஹலோ ஜிகே ஃபேம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோ ப்ரைட். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு அப்படியே ஆளில் பட்டுருங்க. சாரி, ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் சொல்கிறனால கொஞ்சம் ரோல் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்ம நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருந்த மாதிரி தான் நம்ம பண்ணாரி ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே சத்தியமங்கலத்துலலாம் இருக்காங்க. பார்ப்போம், அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூப்பிட்டு பார்ப்போம், கிளம்பி வந்துடுவோம். ஏன்னா அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வேறு ஏதாவது லீவு நாள்னால் கூட சரி அவங்கள கூப்பிடலாம். இன்றைக்கி ஒர்க் டேஸ் அப்படிங்கிறனால சரி கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டடாக இருக்குது. ஆக்சுவலாக காலையில் நேரத்துலேயே ரைடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன், வெளியில் ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு. சரி, இந்நேரத்துக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், வீடியோ எடுத்தாலும் ஒன்றும் தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு 5:30 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்தவன். திருப்பி 5:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா 5:30 மணிக்கும் அப்படி தான் இருந்துச்சு. வெயில் பெருசாக அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு அரை மணி நேரம் படுப்போம், 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்பி படுத்தவன் மணி 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். அது ரொம்ப நாள் ஆச்சுல்ல இந்த ரைடோட கான்செப்ட்டு. நம்ம வந்து நேரத்துக்கு எந்திரிச்சிருக்கணும், பஞ்செல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டு போச்சு. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கே எந்த ரைடு போகிற மாதிரி இருந்தாலும் வண்டியை கழுவாமையோ இது பண்ணாமையோ நான் வண்டி எடுக்கவே மாட்டேன் ரைடுக்கு. நான் சொல்கிறது டெய்லி ஆனால் காலைல எந்திரிச்சோன்னா ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருந்தால் வண்டியை தொடச்சிட்டு தான் வண்டியை எடுத்துகிட்டு போவேன். பட் ஒரு ரைடுக்கு நான் போகிறேன் அப்படின்னா நான் முக்கால்வாசி வண்டி நான் கழுவாமல் நான் வண்டி எடுத்துகிட்டு நான் போக மாட்டேன். அது காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எங்கேயாவது கொஞ்சம் லாங் போகிறோம் அப்படின்னா கழுவி தான் எடுத்துகிட்டு போவேன். பட் இந்த தடவை அது கொஞ்சம் நடக்கலை. ஏன்னா நைட்டு நான் கழுவலான்ட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு வேறு ஏதோ ஒரு யோசனையெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். உனக்கு என்னடா கவலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். எனக்குள்ளார நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய கேள்விகள் எனக்குள்ளாரியே இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம மோட்டோ விலாகிங் சேனலை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளார ஓடிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் இந்த ரைடை நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதம் ரைடு போனது. அதுக்கப்புறம் நான் எந்த லாங் ரைடுமே பண்ண கிடையாது. எல்லாமே இங்கே கோயம்புத்தூருக்குள்ளார ஆஃபீஸுக்கு போகிறது வர்றது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ நான் போகிறேன் வரேன் அப்படின்னா அதோட ஷார்ட்ஸு மட்டும்தான் நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேனே தவிர நான் லென்த்து வீடியோவே நான் போடல. திருப்பி நம்ம லென்த்து வீடியோ போட்டால் தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற இது வந்துருச்சு. சரி, நம்மளும் கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நம்ம சும்மா ஷார்ட்ஸு போட்டு டெய்லி வரவங்களை நம்ம திட்டிட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது, நம்மளோட சேனல் க்ரோத்துக்கும் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால். ஏன்னா நம்ம அந்த மாதிரி வீடியோ போடலாம், நம்ம தப்பாக எதுவும் நம்ம திட்டியோ இல்லை அவங்க பண்ணாத தப்பை நம்ம பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம வீடியோ எடுத்து நம்ம போடல. அவங்க பண்ண தப்பை தான் நம்ம சுட்டி காட்டி இந்த மாதிரி வண்டி ஓட்டாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வீடியோ கொடுக்குறோம். இருந்தாலும் டெய்லி நம்ம அதே மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். என்னடா இவன் சேனலில் டெய்லி இதே வீடியோவை தான் போட்டுட்டு திரிகிறான், வேறு எதுவும் போட மாட்டேங்கிறான், வைக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அது நமக்கு வேண்டாம். எங்கடா வர்ற, போடா அந்த பக்கம். நம்மளே திட்டக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளை திட்ட வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, இவ்வளோ இடம் காலி இருக்குது, மேடமுங்க போகிறக்கு இடம் பத்தாதாம்மா. பிரேக் அடித்து நிற்கிறான் நடு ரோட்டில் சரி காம் டவுன், மெதுவாக போ, என்ன அவசரம் உனக்கு? எனக்கு எந்த அவசரமும் கிடையாது, பொறுமையாக போனால் போதும். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் எப்படியாவது செட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணி விட்டோன்னா நம்ம எக்ஸலேட்டர் கொடுக்குற வேலையே இல்லை, அது பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். சரி, சுவாரஸ்யமாக ஏதாவது விஷயம் பேசலாம்னா எதை பற்றி பேசலாம்? ஏன்னா நம்ம எது பேசினாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களே கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கடைசிக்கு ஒரு கோயில் சொல்லுங்கப்பான்னா யார் 2 பேர் கமெண்ட் போடுறீங்க. நான் என்ன தான் பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கேட்டணும், இல்லை வேறு ஏதாவது எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டணும். ஏதோ ஒரு கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் கோயம்புத்தூருக்குள்ளார இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம ஃபாலோவர்ஸே நிறைய பேர் பார்க்குறீங்க,
நம்ம கூட தெரிஞ்ச நண்பர்கள் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, ஒரு கோயிலுக்கு கமெண்ட் போடுங்க அப்படின்னா போடாமல் போயிட்டீங்களேப்பா. இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டென்ட்டை மாற்றி எடுத்துகிட்டு போனாலும் நம்ம ஆளுகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதே கண்டென்ட்டை திருப்பி போட்டாலும் நம்ம ஆளுகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வந்து குறை மட்டும் ஐயோ சாமி சொல்கிறதுக்கு மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வாய் இருக்குது, சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. இல்லை உண்மையாலுமே நான் கேட்குறேன், குறை சொல்கிறதுக்கு மட்டும் முதல்ல ஆளாக வர்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு கமெண்ட்டு போடுங்க, ஒரு கோயில் சொல்லுங்கள், இல்லை வந்து இதை நான் பண்ணது தப்பா கரெக்டாக அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எல்லாம் மட்டும் நம்ம ஆட்கள் பேசவே மாட்டாங்கப்பா. அவ்வளோ ஒரு கராராக இருப்பாங்க அந்த விஷயத்தில். இதே வந்து நமக்கு ஆப்போசிட்டாக பேசுங்க, இல்லை வந்து என்னை கழுவி ஊற்றுங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து முதல் நாளாக ரெடியாக இருக்கிறானுங்க. அதுவும் இந்த ஃபேக் ஐடி குட்டி குஞ்சானுங்க. ஐயோ சாமி எனக்கு அந்த கமெண்டெல்லாம் படிக்கும்போது சிரிப்பு தான் வருது. RR310 வந்து கெத்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வீடியோ போட்டிருந்ததுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். நான் அதை முடிஞ்சால் நான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரோ சிரிப்பு காட்டாதா ப்ரோ அப்படின்னும். டேய் என்னடா உனக்கு நான் சிரிப்பு காட்டினேன் சொல்கிறா அப்படின்னா, ப்ரோ சிரிப்பு காட்டாதா ப்ரோ அப்படி. டேய் என்னடா சிரிப்பு காட்டினா அதை சொல்லுடா அப்படின்னா, ப்ரோ சிரிப்பு காட்டாது. டேய் போட்டதே திருப்பி போட்டுக்கிற யாரா நீ பைத்தியக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி நானும் அப்படின்னு படம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவனும் அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா, இல்லை என்ன சொன்னது அவனுக்கு என்னங்கிறது புரியலையான்னு தெரில. இந்த மாதிரி ஜாலியாக ஒரு போஸ்டில் உட்காந்துக்கிட்டு உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்காவது கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. கடைசியில் என்ன கமெண்ட்டுக்கு இப்படி கெஞ்சி வச்சிட்டிங்களேடா டேய். கடவுளே பார்த்துக்கங்க, நான் நோ என்ட்ரியில் போகல. அந்த நோ என்ட்ரி போர்டில் 2 வீலரே கிடையாது. அப்புறம் வந்துட்டு அதையும் அந்த கமெண்டில் வந்து போடாதீங்க ப்ரோ, நீங்கள் மட்டும் ரூல்ஸை மீறீங்க நோ என்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னு. மக்களே அந்த அழகான மலையை அப்படியே ரசிங்க. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கும் போல் இருக்குது. போய் பார்ப்போம், மேலே மிஸ்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நானும் கொஞ்சம் எந்தூசியாஸ் ஆயிடுவேன். ஏன்னா நமக்கு இந்த மிஸ்ட்டை பார்த்தா அது என்ன ஒரு ஈர்ப்புன்னு தெரியல, பயங்கரமாக ஈர்ப்பாயிடுறேன். மக்களே நம்ம பண்ணாரி கோயில்கிட்ட வந்து ரீச் ஆக போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு நேரத்துக்கு நட திறந்துருக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம். திறந்துருக்கும் அப்படின்னு நம்புவோம். 12 மணிக்கு தான் இப்போவும் நட சாத்துற மாதிரி இருந்தால் சாத்துவாங்க. மணி 11:30 தான் ஆகுது. சட்டப்புட்டுன்னு உள்ளே குடுன்னு ஓடி போய் சாமியை கும்பிட்டு உள்ள ஐயப்ப சுவாமி பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறனால உள்ளே போய் சாமி கும்பிட முடியல. அதுவும் இல்லாமல் கோயில் வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வெளியில் நின்று சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி வந்து நம்ம கோயிலுக்குள்ளார போனோம். ஆக்சுவலாக போயிட்டு சரி சாமி கும்பிட்டு போகலாம் உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் கிட்டத்தட்ட நிறைய பேர் இருந்தாங்க. லைக் வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க. அதே மாதிரி அங்கே அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு கல்யாணமும் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. சரி இந்த க்யூவில் நின்னோன்னா நம்ம சாயந்தரம் வரைக்கும் ஆயிரும், எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் இன்னும் எதுவும் சாப்பிடல, சரி இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மேலே மிஸ்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கிளம்பிட்டோம். ஃபியூயலும் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து 103 கிலோமீட்டர் காட்டுறாப்பில். இது வந்து நமக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் நம்ம வரும்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரிட்டனில் வந்து வண்டி ஆஃப் பண்ணி தான் வண்டி ஆக்சுவலாக ஓட்டிகிட்டு வரணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இல்லை அங்கே எங்கேயாவது பெட்ரோல் ஏதாவது விற்கிறாங்க அப்படின்னா வாங்கலாம். நம்ம அவ்வளோ தூரம் போக மாட்டோம். நம்ம செக் போஸ்ட்டுக்கிட்ட போனால் தான் அங்கே பெட்ரோல் பங்க்கு இப்போ இதே இருக்கும். ஒரு 15 ஏர்பின் பெண்ட் ஏறிட்டு அப்படியே இறங்கிடுவோம். ஏன்னா நமக்கு அங்கே என்ன வேலை, நமக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை. ஸோ உங்களுக்கு மிஸ்ட்டு இருந்துச்சுன்னா நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக மிஸ்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் வர மிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி மேலே போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏர்பின் பெண்ட் போனால் தெரிஞ்சிடும்.
மிஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். வாங்க போவோம். அதுக்கு நடுவில் ஏதாவது சம்பவம் நடந்தால் இந்த வீடியோ கேமராவில் கேப்சர் செய்யப்படும், உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். டடன் டடன் டடை. இந்த பல்லு குத்துற குச்சி வேற முன்னாடி குத்திக்கிட்டே இருக்குது. தம்பி கண்டென்ட் ஆக்கி விட்டுருவோம் பார்த்துக்க. நான் யாருன்னு தெரியல அவனுக்கு. என்னோட R15 பல்லு குத்துற குச்சி வேலையெல்லாம் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்னா நம்ம செஞ்சுட்ருவோம். அப்புறம் ஆக்சுவலாக ஹேர்பின் பெனில் இப்படி ஓட்டக்கூடாது. சரி, அந்த பல்லு குத்துற குச்சி வேறு ரொம்ப நேரமாக குத்திக்கிட்டே இருந்துச்சா, சரி கொஞ்சம் குத்தி அனுப்பி விடுவோம், போயிட்டு வா தம்பி அப்படின்னு. ஹார்னேடுடா டே முட்டா. ஸ்லோவாக வர்றதாம்மா. கீழேருந்து பார்க்கும்போது மேலே ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ மேலே வந்துட்டு இங்கே பார்த்தா கீழே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது தெரில, ஆனால் இங்கே கண்ணில் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த ஒரு வியூக்காக 27 ஏர்பின் பெண்டு ஏறிட்டு வந்துருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் இதுக்காவது கமெண்ட் போடுங்கடா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச வைக்காதீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க. இந்த வியூ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. இதை நான் வந்து ஃபோன்லேயும் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டேஷன் பை பை, லவ் யூ.